வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம முட்டை குருமா செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்போயே சேர்த்துட்டேன். அப்புறம் அரிஞ்சு வச்ச தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தேங்காவில் சோம்பு, கருவேப்பிலை, இப்போ காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. நம்ம தேங்காய் அரைக்கிறப்ப முக்கியமாக கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் முட்டையை போட்டு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி முட்டை ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலைக்கோட்டை கிச்சனுக்கு